வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் பிளான்ங்க. இந்த மணி சேவிங் பிளான் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர் அக்டோபர் 24 வந்து தீபாவளி வருது. ஸோ தீபாவளி அப்படின்னாலே எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகிடும். அட் த சேம் டைம் ஒரு ஃபேமிலியில், அதாவது குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளின்னு வரும்போது அதில் வர சந்தோஷத்தை விட அதில் வர செலவுகளை எப்படா நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்னதான் ஒரு எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும், நமக்கு வருஷம் தீபாவளி வரும்னு தெரியும், இந்த செலவுகள் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் அதுக்கான பணத்தை ஒரு சிலர் நம்ம எடுத்து வைக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி செலவுகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும். அதை போக்குறதுக்கான ஒரு சூப்பரான மணி சேவிங் பிளான் தாங்க. நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் பிளான்ஸ் போட்டிருக்கோம். ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸ்பென்சஸை ஈஸியாக மீட் பண்ணலாம். பட் இன்னும் நான் நான் இன்னும் சேவ் பண்ணவே ஆரம்பிக்கல, தீபாவளிக்கு எப்படி செலவுகளை மீட் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்கிறவங்க கவலையே படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போத்துலேருந்து உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த இயர் தீபாவளியை நீங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். அது எப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமும் தேவைப்படும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. பிகாஸ் நானும் இந்த தீபாவளிக்குள்ளே 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலோட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இயர் தீபாவளி செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம எப்படி மணி சேவிங் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ தீபாவளின்றப்பவே நம்ம அந்த கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தீபாவளிக்கு நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம ஃபேமிலிக்கு எத்தனை பேர் இருக்கோம், நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் அசியூம் பண்ணுவீங்க. நானும் இதில் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன். பட் பர்சனலாக உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கான பணத்தை எப்படி சேவ் பண்ணுங்கிற அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பணம் சேமிக்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை சேவ் பண்ணி உங்களோட சேவிங்ஸ் மூலமா அதை அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த தீபாவளி. குறிப்பாக வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இப்போது ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் மிச்சப்படுத்தி நீங்கள் சேவ் பண்ணி தீபாவளிக்கு ஹஸ்பண்ட்க்கு குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு பட்டாசு இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் போது நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அவங்களுக்குமே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மூலயமா நம்ம அச்சீவ் பண்ணுற விஷயம் பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங். பிகாஸ் நம்ம தீபாவளி இப்போது நியர்பை, அதாவது அக்டோபரில் வருது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்காக தான் இருக்கும். அண்ட் இந்த ஷார்ட் டேர்ம் சேவிங் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம சேவ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்டு இந்த சேவிங்ஸ் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதாவது டெய்லி சேலரி, வீக்லி ஆர் மந்த்லி சேலரி பீப்புள் எல்லாருமே இந்த சேவிங் பிளானை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இது வரைக்கும் நான் சேவ் பண்ணலை, தீபாவளியோட செலவுகளை மீட் பண்ணுறதுக்கு எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக தீபாவளினா முன்னாடியெல்லாம் நிறைய பேர் சிட்டு போடுவாங்க. அதாவது தீபாவளி ஃபண்டுன்னே இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பட்டாசு, ட்ரெஸ்ஸு, நகை இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைமில் அதுவும் கொரோனாக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீபாவளி ஃபண்ட்லாம் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது நம்பிக்கையாக நிறைய இடத்துல நடக்கிறதும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அது மூலியமாகவே நமக்கு தீபாவளிக்கு ஆகிற செலவுகளை ஈஸியாக மீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சேவிங் பிளான் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன தான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம எல்லா செலவுகளையும் மீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுறோம். அப்படிங்கிறப்ப இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பட்டாசு வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே வாங்குறவங்க இருந்தால் கூட நிறைய கடன் இருக்குன்னு அதை அடைப்பாங்க. அண்டு திரும்ப இந்த ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாளாக இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக திரும்ப கடன் வாங்கிலாம்
மாதிரிலாம் நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடன் வாங்காமல் நம்ம டெய்லி ஆகிற செலவில் கொஞ்சம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னாலே இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், அதாவது தீபாவளி, பொங்கல், எந்த ஒரு ஃபெஸ்டிவல் உங்களுக்கு வருது அப்படின்னாலும் அதுக்கான பணத்தை நம்மளே ஈஸியாக சேவ் பண்ணோம் அப்படின்னா கடனும் வாங்காமல் நம்ம வந்து அந்த பண்டிகையை சந்தோஷமாக நம்ம கொண்டாடலாம். ஸோ அதுக்கான ஒரு சேவிங் பிளான் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செலவுகள் இருக்கும் ஓரளவுக்கு அப்படின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒரு 4 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ட்ரெஸ் எடுப்போம், புது ட்ரெஸ்ஸு. தீபாவளினாலே புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்வீட்டு, நான்வெஜ்ஜு இந்த மாதிரி எல்லாம் கலந்து தான் வந்து தீபாவளி ஒரு ஃபன்னான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 பேருக்கு நம்ம துணி எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5000 ரூபாவாவது ஆகும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டு நம்ம வந்து சேவ் பண்ணணும். அப்புறம் பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இப்போல்லாம் வந்து பசங்க வந்து பட்டாசு வந்து முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சுசுறு கம்பி, அதுக்கப்புறம் மத்தாப்பு, சங்கு சக்கரம் அந்த மாதிரிலாம். இப்போ வந்து எல்லாம் ஷார்ட்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பசங்களாம் லைக் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப விலை கூடுதலாகவும் இருக்குது. ஸோ பட்டாசு நம்ம வாங்கினோம் அப்படின்னாலே கடைக்கு போனால் ஏகப்பட்ட விலை இருக்குது. அவங்களும் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டிங்கிறதுனால அவங்களோட பிஸ்னஸ் வந்து பண்ணணுன்னா அதிகமான விலையில தான் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ பட்டாசு வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 2500 ரூபாவாவது ஆகும். அதாவது இந்த 2500 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம டேரெக்டாக சிவகாசி அந்த மாதிரி இடத்துலேருந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கே வந்து ஒரு 5000க்கு வாங்குகிற பட்டாசு நம்ம அங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னா 2000 ரூபா 2500 ரூபாய்க்கே அந்த அளவுக்கான பட்டாசு நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹோல்சேலில் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 5-6 பேர் சேர்ந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்மியான விலையில் நிறைய பட்டாசு கூட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பட்டாசு வாங்கினீங்க அப்படின்னா விலையும் குறைவாக இருக்கும், நிறைய பட்டாசும் கிடைக்கும். ஸோ அதை வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு 2500 ரூபா போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸு, பொதுவாக வீட்டில் வந்து ஸ்வீட் செய்வோம். ஒரு சிலருக்கு தீபாவளி நோன்பு இருக்கும். ஸோ அதிரசம் அந்த மாதிரி பலகாரம்லாம் செய்வாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட் செய்வோம், இல்லை கடையில் ஸ்வீட்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நான்வெஜ். தீபாவளி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து குறிப்பாக அதுவும் ஆட்டுக்கால் பாயாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயா, முட்டை தோசை, இட்லி இப்படி தான் ஆரம்பிப்போம். ஸோ கண்டிப்பாக நான்வெஜ்க்கு ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு அன்றைக்கி செலவாகும். என்ன தான் மற்ற நாளில் நம்ம வந்து நான்வெஜ் வாங்கி செஞ்சாலும் தீபாவளி அன்னைக்கு நம்ம வாங்கி எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது வந்து ஒரு தனி ஒரு இது. இந்த மாதிரி செலவுகளை கண்டிப்பாக நம்ம செஞ்சு சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம அடையணும். அதுக்காக தான் நான் வந்து சின்ன சின்ன அந்த அடிஷ்னல் சேவிங்ஸ் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்ஸு, ஹாப்பினஸ்ஸு நம்ம வந்து ஈஸியாக அந்த எக்ஸ்பென்சஸையும் மீட் பண்ணலாம். அதில் கிடைக்கிற சந்தோஷமும் நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ நம்ம ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சேவிங்ஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த செலவுகளையும் மீட் பண்ணலாம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மேஜராக இந்த செலவுகள் அப்ராக்சிமேட்டாக ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ் வந்து ஆகுது. இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு எந்த மாதிரியான செலவுகள் ஆகுன்றது தெரியும் இல்லையா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 10,000 அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவலை நல்லா தாராளமாக என்ஜாய் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கான அமௌண்ட் வந்து 10,000. ஸோ இப்போது 10,000 வந்து நம்ம இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து 24th அக்டோபர் வந்து தீபாவளி வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2nd ஆகஸ்ட். ஸோ இன்னிலேருந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தா கூட ஈஸியாக சேவ் பண்ணலாம். அதாவது இந்த ஆகஸ்ட்டில் வந்து 2nd இன்னிலேருந்து 31st வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 டேஸ் இருக்குது. அண்ட் செப்டம்பரில் வந்து 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் ஒரு 30 நாள் நமக்கு இருக்குது. அண்ட் அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா 1ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். 20 டேஸ் எடுத்திருக்கேன். பிகாஸ் 24th வந்து தீபாவளி வருது. நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம சேவ் பண்ணால் தான் நம்ம ஷாப்பிங், ட்ரெஸ் எடுக்க போகணும், இந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 டேஸ் வந்து சாலிடாக நமக்கு இருக்குது. ஸோ இந்த 80 டேஸில் நம்ம சேவ் பண்ணாலே நம்மளோட கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 80 டேஸில் வந்து இந்த 10,000 ருபீஸை வந்து சேவ் பண்ணணும். ஸோ 80 டேஸில் 10,000 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ 80 டேஸ்க்கு 10,000னா 1 டேக்கு வந்து 10,000 டிவைடட் பை 18 போட்டோன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 125 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னாலே, அதாவது இன்னையிலேருந்து இப்போ ஆகஸ்ட் 2 இல்லையா, இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆகஸ்ட் 2ஆந்தேதி, இன்னிலேருந்து நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பித்தா கூட ஒரு நாளைக்கு 125 ரூபாய் எடுத்து வச்சாலே போதும். 10,000 ரூபாய் நம்ம தீபாவளிக்கு முன்னாடி சேவ் பண்ணிடலாம். அண்ட் உங்களோட செலவுகளை ரொம்ப ஈஸியாகவே சமாளிக்க முடியும். அண்ட் தீபாவளியும் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண முடியும்.
கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்போ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.